நீங்க வீடு கட்டுற பிளான்ல இருக்கீங்களா? உங்களுக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலையா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஒன்ஸ் நீங்க வீடு கட்டுறதுன்றத டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்க இன்ஜினியர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற ஆர்கிடெக்சரல் டிராயிங்ஸ் முதல்ல வாங்கிடணும். நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாயில் டெஸ்ட். எஸ், சாயில் டெஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பெரும்பாலும் நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஒரு ஃபூட்டிங்கோட டெப்த் என்னன்றதோ, கம்பி என்ன யூஸ் பண்ணணும்ன்றதையும் இன்ஜினியரோ இல்ல ஒரு மேஸ்திரியோ எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா கெயின் ஆன நாலேஜை வச்சு சைட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது கம்ப்ளீட்லி ராங். சாயில் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் உங்க சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கிட்ட கொடுக்கும் போதோ, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் ஃபர்னிச்சர் லேஅவுட்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரல் செட் ஆஃப் டிராயிங்ஸ் தருவாரு. இந்த டிராயிங்ஸ் வச்சு தான் நீங்க உங்க சைட்டோட ஃபூட்டிங் டெப்த் என்ன, காலம் சைஸ் என்ன ராட்ஸ் யூஸ் பண்ணும், கான்கிரீட் யூஸ் பண்ணுன்ற எல்லா டிசிஷனும் நீங்க எடுக்கணும். சோ நோட் த பாயிண்ட், சாயில் டெஸ்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுக்கு நீங்க பண்ண போற எக்ஸ்பென்ஸ்னு பாத்தீங்கன்னா உங்க பில்டிங்ல இருந்து 1% தான். 3 ரெடி ஆனதுக்கு அப்புறம் யூ ஆர் ரெடி டு கோ. உங்க சைட்ல பெக் மார்க்கிங் பண்ணிட்டு நீங்க எக்ஸ்கவேஷன் ஸ்டார்ட் பண்ணும். நான் உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டிராயிங்ஸ் எக்ஸாம்பிள் தரேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த டிராயிங்ஸ் பாத்தீங்கன்னா பிபிஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரண்டா பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ரக்சரல் டிராயிங். F1ல பாத்தீங்கன்னா 2 காலம் மார்க் ஆயிருக்கு, F2ல ஒரு காலம், F3ல 1, F4ல 1, till F9 1 தான், F10ல 2 காலம், F11ல ஒரு காலம். உங்க சைட்ல நீங்க எடுக்க போற எக்ஸ்கவேஷன் தான் இந்த பாக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. F1 எடுத்தீங்கன்னா 2 காலம் வருது. அந்த 2 காலமுக்கும் நம்ம ஒரே மேட், டாப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் மேட், பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோ ஒன்னா போட்டுட்டு தனித்தனி வெர்டிகல் காலமை நம்ம இதுல பிளேஸ் பண்ண போறோம். F2 பாத்தீங்கன்னா தனியா பள்ளம் எடுத்து, அதாவது எக்ஸ்கவேஷன் பண்ணிட்டு அதுக்கான பாட்டம் அண்ட் டாப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் மேட் பிளேஸ் பண்ணிட்டு F2ஓட காலம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நீங்க அதுல தனியா பிளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். F2ல இருந்து F9 வரைக்கும் பாத்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தனியா பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கு நடுவுல நீங்க வெர்டிகல் காலம்ஸ் பிளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். வேற F1 அண்ட் F10க்கு மட்டும் 2 காலமை ஒரே மேட்ல கம்பைன் பண்ண போறீங்க. சோ இந்த குழியோட டெப்த் பாத்தீங்கன்னா 6 feet. இப்போ தெரியுதா இந்த சாயில் டெஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு? இந்த டெப்த் என்ன எடுக்கணும்ன்றது உங்களுக்கு சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் தான் டிசைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில சைட் 6 feet டெப்த் டிமாண்ட் பண்ணலாம், ஒரு சில சைட் 8 feet டெப்த் டிமாண்ட் பண்ணலாம். இது பேஸ்ட் ஆன் சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட். நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல டிசைட் பண்றதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. மேஸ்திரி ஆகட்டும் இல்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான இன்ஜினியர்ஸ் ஆகட்டும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தம்பி 5 அடி பள்ளம் எடுத்தா போதும், 6 அடி பள்ளம் எடுத்தா போதும், 10 அடி பள்ளம் எடுத்தா போதும்ன்றாங்க. அது கம்ப்ளீட்லி ராங். நீங்க சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துட்டு அந்த சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அந்த டெப்த்ல தான் நீங்க உங்க ஃபூட்டிங் மேட்டை பிளேஸ் பண்ணணும். சோ பேக் டு டாபிக். F1 11 feet 9 inchesக்கு லென்த்தா, 4 feet 3 inchesக்கு பிரெத்தா ஒரு பள்ளம் தோண்டிடும். சோ உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு பள்ளம் கிடைச்சிரும். இதோட டெப்த் பாத்தீங்கன்னா 6 feet. இதுல பிளேஸ் பண்ண போற பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் சைஸையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரே கொடுத்துருவாங்க. இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா F1க்கு பக்கத்துல லென்த் அண்ட் பிரெத் கொடுத்திருக்காங்கல, ரெஃபர் பிளான். அதுதான் நீங்க முன்னாடி பார்த்த 11 feet and 9 inches into 4 feet and 3 inches. RCCயோட டெப்த் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 feet and 3 inches. இதுக்குள்ள வரப்போற டாப் அண்ட் பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தான் இங்க கொடுத்திருக்காங்க. இங்க T10 போட்டிருக்கிறது is nothing but 10 mm rod 5 inches spacingல பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இது எல்லாத்தையும் நீங்க வெர்டிகல் அண்ட் ஹாரிசான்டலா பைண்டிங் வைஸை யூஸ் பண்ணி டைப் பண்ணிடுவீங்க. இதை நீங்க 6 feet பள்ளத்துல கீழே ஒரு செங்கலோ இல்ல கவர் பிளாக்கோ வச்சு இதை நீங்க கீழே பிளேஸ் பண்ணிடுவீங்க. இல்ல எதுக்காக நான் செங்கல் வைக்க சொல்றேன்னா, பெரும்பாலும் கவர் பிளாக்ஸ் வைப்பாங்க, ஆனா கவர் பிளாக்கோட திக்னஸ் கம்மியா இருக்கிறதுனால நம்ம செங்கல் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்றது. நீங்க இப்போ 6 feet எடுத்த டெப்த்ல பிசிசி கான்கிரீட்டை லே பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு செங்கல் அடக்கிட்டு அதுக்கு மேல நீங்க உங்க பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கு நடுவுல வெர்டிகல் காலம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை பிளேஸ் பண்ணுவீங்க. இதுக்கு டாப்ல டாப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை பிளேஸ் பண்ணுவீங்க. ஆனா கம்பி அளவு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் உங்களுக்கு கொடுத்துருவாரு. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 13 காலம். இதுல 11 காலமுக்கு 1:3 காலம் சைஸும் 2 காலமுக்கு மட்டும் 1.25 காலம் சைஸும் எங்க ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் எங்களுக்கு கொடுத்திருக்காரு. லெஃப்ட்ல இருக்க இந்த 1 feetக்கு 9 inches பாத்தீங்கன்னா 6 12 mm ராட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். 8 mm ராட்ஸ் 7 inches ஸ்பேசிங்ல ரிங்ஸ் கட்டி இருக்கும். இது பாத்தீங்கன்னா 12 mm ராட்ஸ் 4 யூஸ் பண்ணிருப்போம். 16 mm ராட்ஸ் சென்டர்ல 2 யூஸ் பண்ணிருக்கோம். ரிங்ஸ் அதே 8 mm ராட்ஸ்ல 7 inches ஸ்பேசிங்ல. இந்த 1:3 சைஸ்ல 11 காலம் கட்டி வச்சிட்டோம் வித் டாப் அண்ட் பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்டோட. அண்ட் 1.25 2 காலம் கட்டி இருக்கும் வித் பாட்டம் அண்ட் டாப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்டோட. அங்க எக்ஸ்கவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அங்க டைரக்டா கீழே பிசிசி லே பண்ணிட்டு அங்க மார்க் பண்ணிருக்க பாயிண்ட்ல நாங்க இந்த வெர்டிகல் காலம்ஸை பிளேஸ் பண்ணிடுவோம். இதை ஷட்டர் பண்ணி கான்கிரீட் லே பண்ண ஆரம்பிச்சிருவோம். இங்க லே பண்ற கான்கிரீட்டோட ஸ்பெக் கூட உங்களுக்கு உங்க ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கொடுத்துருவாரு. ஆர்சிசி ஸ்ட்ரக்சரை எக்ஸ்கவேஷன் பிட்டுல இறக்க அடுத்த செகண்டே இதை நாங்க ஷட்டர் பண்ணிட்டு, ஷட்டரிங்ன்றது எல்லா சைட்ஸையும் நம்ம சீல் பண்ணிட்டு நம்ம M25 கிரேட் கான்கிரீட் போர் பண்ணிடுவோம். வெர்டிகல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லயும் அதே மாதிரி நம்ம ஷட்டர் பண்ணி கிரவுண்ட் லெவல் வரைக்கும் நம்ம கான்கிரீட் பண்ணிடுவோம். ஆஃப்டர் 2 days நீங்க இதை டி ஷட்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஐசோலேட்டட் ஃபூட்டிங் ஃபார் ஆல் 13 காலம்ஸ் கிடைச்சிரும்.
இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சாயில் ஃபில் பண்ணிட்டு சாயில் காம்பாக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்ணுவோம். சூப்பர் ஸ்ட்ரக்சர் இஸ் நத்திங் பட் கிரவுண்ட் லெவலுக்கு மேல வர எல்லாமே சூப்பர் ஸ்ட்ரக்சர் தான், ஸ்டார்டிங் ஃப்ரம் பிளிந்த் பீம் டு டெரஸ் பாராஃபெட் வால். ஆப்வியஸ்லி இது உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமா தான் இருக்கும், பட் ஸ்டில் நாங்க எங்களோட அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் கிளாரிட்டியோட நாங்க இதை பிரசென்ட் பண்ண ட்ரை பண்றோம். தேங்க்யூ.